நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தில் 21 நாட்கள் தொடர் பரிந்துரை ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என்று நினைத்து 21 நாட்களாக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இன்று கடைசி நாள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏராளமானோர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஒரு சிலர் உங்களுடைய சாட்சியங்களை எழுதி அனுப்பினீர்கள். ஒரு சிலர் தொலைபேசியின் வாயிலாக சொன்னீர்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய சாட்சியங்களை நீங்கள் எழுதி அனுப்புங்கள். காரணம், இதன் வழியாக அடுத்தவர்களுடைய நம்பிக்கை வளருவதற்கு நீங்கள் ஒரு வடிகாலாக, கருவியாக இருக்க முடியும். ஆண்டவர் எனக்கு செய்த ஒவ்வொரு செயல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிறரும் நன்றி செலுத்த இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கலாம். நீங்கள் அதை கண்டு தளர்ந்து போக வேண்டாம், உடைந்து போக வேண்டாம். காரணம், இறைவன் எந்த நேரத்தில் எதை உங்களுக்கு தருவாரோ அதை கண்டிப்பாக தருவார். நான் உங்களுக்காக வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நல் வாழ்வை தருவதற்கான திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வை கேட்டில் விட மாட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதையே என் ஆண்டவர் செய்வார். அதை மட்டும் மனதில் வைத்து தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பெறுங்கள். இந்த 21 நாட்களாக இந்த ஜெபமானது, பரிந்துரை ஜெபமானது நல்ல முறையில் நடைபெற ஏராளமானோர் ஜெபித்திருக்கிறீர்கள், உழைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர் உங்களோடு இருப்பதாக. குறிப்பாக பாடல் பாடுவதற்காக உடன் உழைத்த மீனவன் குலத்தை சார்ந்த சகோதரிகள், சகாய நகரை சார்ந்த சகோதரிகள், மேலக்காரங்காட்டை சார்ந்த சகோதரிகள், அதோடு மேலக்காரங்காட்டை சார்ந்த ஆல்டின் ஜோசப், எங்களுடைய சகோதரர் அருண், இப்படி ஏராளமானோர் உதவி செய்தீர்கள். உங்களையும் உங்களுடைய வாழ்வையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை உங்களுக்காக கொடுக்க நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து எங்களுடைய குட் நியூஸ் தியான இல்லத்தில் முதல் சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை, இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை, பௌர்ணமி நாளன்று மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசீரை நீங்கள் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இறுதியாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு விண்ணப்பம். எங்களுடைய இந்த தியான சென்டரில் வரக்கூடிய மக்கள் அமருவதற்காக நீங்கள் இறைவனால் உந்தப்பட்டால், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாள் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார்கள், ஆண்டவர் இயேசு இந்த அற்புதத்தை எனக்கு செய்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் ஒரு சேர் காணிக்கையாக நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சேர் 400 ரூபாய். அதை நீங்கள் காணிக்கையாக கொடுத்தீர்கள் என்றால் ஆலயத்தில் அது எப்போதும் இருக்கும். ஆகவே இந்த நாளில் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலோடு நற்செய்தி சான்று பகரக்கூடியவர்களாக வாழ இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். விவிலியத்தை திறப்பீர், மெழுகுதிரிகளை ஏற்றி வைப்பீர், திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரம் 19 to 20 வரை உள்ள இறைவார்த்தையில் நீங்கள் எழுதி வைத்த விண்ணப்பங்களை வைப்பீர். இன்று முழுவதும் இந்த விண்ணப்பங்கள் இந்த விவிலிய வார்த்தையோடு இருக்கட்டும். இறைவன் உங்களுடைய விண்ணப்பங்களை சந்தித்து ஆசி தருவார். இந்த நாளிலே தங்களுடைய வாழ்க்கையில் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்காகவும் நன்றியாகவும் கிட்டத்தட்ட 27 பேர் தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கின்றேன். யோவானும் பேதுருவும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? நாங்கள் கடவுளுக்கு தான் செவி சாய்ப்போம். என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் கடவுளுக்கே நாங்கள் ஊழியம் புரிவோம், கடவுளுக்கே நாங்கள் செவி சாய்ப்போம் என்று யோவானும் பேதுருவும்
சொல்லுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக சாட்சி பகரக்கூடியவர்களாக இவர்கள் மாறினார்கள். காரணம், தூய ஆவியானவருடைய உடனிருப்பு. ஆகவே இந்த நாளில் தூய ஆவியானவருடைய உடனிருப்பு உங்களோடு இருக்க, ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகளால் நீங்கள் நிரப்பப்பட உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இரக்க நிறைந்த ஆண்டவரே, இதோ கடந்த 21 நாட்களாக எங்களோடு இருந்து எங்களை பராமரித்தீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இறை வார்த்தையை கொடுத்தீர், திருப்பலி கொடுத்தீர், அதன் வழியாக எங்களை ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஆவியானவருடைய வல்லமையால் எங்களை நிரப்புவீராக. கனிகளும் கொடைகளும் வரங்களையும் எங்களுக்கு தருவீராக. ஆவியின் வல்லமையால் நாங்கள் எழுந்து ஜெலிக்க வேண்டும். ஆவியானுடைய வல்லமையால் நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். உம்மை பற்றி பிறருக்கு சான்று கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எங்களுக்கு தருவீராக. எந்த சூழலிலும் நாங்கள் உடைந்து போகாமல், சோர்ந்து போகாமல் எங்களை திடப்படுத்துவீராக, ஆற்றல் தருவீராக. எந்த சூழலிலும் நாங்கள் உடைந்து போகாமல் வாழச் செய்வீராக. ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளது. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்றியின் பலியை செலுத்திடவாரில், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றாலது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றாலது பெரும் பலியாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த நாளின் இறுதி நாள் இன்று 21ஆம் தேதி. 21 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த விண்ணப்ப வழிபாட்டில் நீங்கள் கலந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை பல விதங்களில் ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்கெல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், ஆவியானவருடைய ஆற்றலை நாம் பெற்று என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக நான் உழைப்பேன், போராடுவேன், சாட்சிய வாழ்வு வாழ்வேன், அவருடைய கனிகளையும் வரங்களையும் கொடைகளையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று இந்த நாளிலே தவம் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பலியானது பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம் உடல் நலத்திற்காக, பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை பிரிந்தவரினையே குழந்தை செல்வத்திற்காக, ஜான் பிரிட்டோ ஆண்மையை பாற்றிக்காக, ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றத்திற்காக, ஆண்டன் சிஜு பெனிஷானி குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றத்திற்காக, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டேனியல் ரூஃபஸ் 1930 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா குடும்பத்தில் சமாதானம், அவர்கள் நினைத்த கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், வாசன் நல்ல உடல் நலத்தோடு
வாழ வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்பதற்காகவும், லிவிங்ஸ்டன் குடும்ப நலம், படிப்பு, சொந்த வீடு அமைய வேண்டும் என்பதற்காகவும், மகிபன் பிரிஜித் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த கல்வாரி பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அதோடு இணைந்து இந்த 21 நாட்களாக பாடல் பாடி இந்த வழிபாட்டில் உடனிருந்து ஜபித்த உதவிய மீனவன் குலத்தை சார்ந்த சகோதரிகள், சகாய நகரை சார்ந்த சகோதரிகள், மேலக்காரங்காட்டை சார்ந்த சகோதரிகள், அதோடு இணைந்து நின்ற ஆல்ட்ரின், இவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இந்த திருப்பலிக்காக இந்த வழிபாடுகளுக்காக ஒருங்கிணைத்த சகோதரர் அருண் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க இந்த கல்வாரி பலியில் இயேசுவினுடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, உமரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருள திருவிழமானி. உமது இரக்கச் செயல்கள் எங்களுக்குள் நிலைத்திருக்கவும், இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதனுடைய பயலனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். பார்வோனை வென்று தான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்து விட்டோமோ, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்து எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி உறுவேன்.
பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இது ஆண்டவனுக்கு அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் எனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனில் மாற்றுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் எனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமழ்த்தி விட்டார். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றிடுவேன். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவருடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கலில் அமழ்த்தப்பட்டனர். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே உம் வழக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே உமது வழக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 1 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 1 இரவும் நிலத்தினுள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவியானவருடைய உடனிருப்பு நம்மோடு இருந்து சாட்சிய வாழ்வை இந்த உலகில் வாழ்ந்து காட்ட நாம் அனைவரும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே.
இனி அச்சம் கொள்வதும் வீந்தானே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலனுக்காகவும் கையளிக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் எம் மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலக அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும், சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் முழுவதும் பரவியிருக்க திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் எமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு இணைந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு அளித்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பி விடுதலை வாழ்வை நோக்கியும் சாட்சிய வாழ்வை நோக்கியும் அழைத்து செல்கின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்து வந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்படும் வேண்டுகின்றோம்.
அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுத்தோடும் நீருற்றாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சிய வாழ்வு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வண்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வண்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளிர் தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளிர் தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ.